அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நல்ல காலம் பிறக்கும், எப்போ கஷ்டங்கள் தீரும்னு நாம் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்முடைய வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சமும் ஆன்மீகமும் நமக்கு சில அறிகுறிகளை முன்கூட்டியே காட்டிடும். நம்ம வீட்டில் நடக்கிற சில சாதாரண விஷயங்கள் தான் அது, ஆனால் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கிடுச்சு, பண வரவு வரப்போகுது, கஷ்டங்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த 5 அறிகுறிகள் என்னங்கிறத பற்றிய வீடியோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன அறிகுறிகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரகசியங்கள் என்ன, வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். முதல் அறிகுறி, பறவைகள் மற்றும் பூச்சிகளோட வருகையை வச்சு. அதாவது முதலாவது அறிகுறியாக நம்ம பார்க்க போறது, நம்மை தேடி வரும் பறவைகளும் ஜீவராசிகளும். கருப்பு எறும்புகள். உங்க வீட்டுல திடீர்னு கருப்பு எறும்புகள் கூட்டமா வந்து, அதுவும் குறிப்பா சர்க்கரை அல்லது இனிப்பு பொருட்கள் இருக்கிற இடத்துல மொய்த்தால் அது மகாலட்சுமியின் வருகைக்கான அறிகுறி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சிவப்பு எறும்புகள் வரக்கூடாது, கருப்பு எறும்புகள் தான் அதிர்ஷ்டமான விஷயம். இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கணும். குருவிகள் மற்றும் புறாக்கள். உங்க வீட்டு ஜன்னல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுனா தயவு செஞ்சு அதை கலைக்காதீங்க. குருவிகள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற வீட்டில் மட்டும்தான் கூடு கட்டும். அதே போல புறாக்கள் அடிக்கடி வந்து போறதும் நல்ல அறிகுறி. தேன் கூடு அல்லது குளவி கூடு. வீட்டு வாசல்ல அல்லது ஜன்னல்ல குளவி கூடு கட்டுனா அது அந்த வீட்டில் பெரிய நற்பெயர் புகழ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு எந்த பறவைகள் வருதோ வரலையோ, நம்மளுடைய சின்ன உதவியா நீங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் ஜன்னல் மாடத்துலையோ புறாக்களுக்கோ இல்லை பறவைகளுக்கோ கொஞ்சம் தண்ணி வைங்க. அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கூட நம்மளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லைனாலும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம 2வது அறிகுறி போகலாமா? தாவரங்கள். 2வது அறிகுறி, நம் வீட்டு செடிகள் நம்முடைய மனநிலை மற்றும் வீட்டின் ஆற்றலை பிரதிபலிக்கும். துளசி செடி. ரொம்ப நாளாக வாடி போயிருந்த துளசி செடி திடீர்னு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பராமரிப்பு செய்யாமலேயே பச்சையாக செழிப்பாக வளர ஆரம்பிக்குதா? அப்போது உங்கள் வீட்டில் இருந்த தசா புத்திகள் தோஷங்கள் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்ட செடிகள். இந்த மணி பிளான்ட்டு அல்லது வீட்டில் உள்ள பூச்செடிகள் திடீர்னு நிறைய பூக்கள் பூக்க தொடங்கினால் அது வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க போவதை குறிக்கும். குழந்தைகளின் வருகை. அண்டை வீட்டு குழந்தைகள் அல்லது உறவினர் வீட்டு குழந்தைகள் திடீரென உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து விளையாட ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, 3வது அறிகுறி என்ன? நம்முடைய ஆழ்மனம் மற்றும் பிரபஞ்சம் நமக்கு காட்டும் வழிகள். அதிகாலை கனவில் கோவில், யானை, நதி, நாணயங்கள் அல்லது நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் உடைய போகிறது என்று அர்த்தமா. வாசனை மற்றும் ஒலிகளை வச்சு அறிகுறி இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு எந்த ஒரு ரூம் ஸ்ப்ரே அடிக்காமலேயோ நம்ம எதுவும் வத்தி கித்தி வாசனை கீசனை எதுவும் போடாமலேயோ கற்பூர வாசனை, மல்லிப்பூ வாசனை அல்லது சந்தன வாசனை வீசினா அங்கே தெய்வதைகளின் நடமாட்டம் அல்லது தெய்வீக சக்தி இருக்கிறது என்று அர்த்தமா. அதே போல காலை வேளையில் திடீரென கோவில் மணி சத்தம் அல்லது சங்கு சத்தம் தூரத்தில் கேட்டால் அதுவும் ஒரு அற்புதமான அறிகுறியாக கூட இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4வது அறிகுறி, நேரடியாகவோ உங்களுடைய பொருளாதார உயர்வை காட்டும் விஷயங்கள். மகாலட்சுமி கடாட்சம். சமையல் அறையில் உள்ள அரிசி, பருப்பு போன்ற தானியங்கள் நீங்கள் சமைத்து கொண்டே இருந்தாலும் தீராமல் நிறைவாகவே இருப்பது போன்ற உணர்வு இருந்தால் அது அன்னபூரணியின் ஆசி. திடீர் நாணயங்கள். உங்களுடைய பழைய ஆடைகளிலோ அல்லது பைகளிலோ தொடும்போது எதிர்பாராத விதமாக பணம் அல்லது நாணயங்கள் கிடைப்பது. இது நான் வச்சதே இல்லையே, எப்படி வந்துச்சு என்று நீங்கள் ஆச்சரியப்படும்படி பணம் கிடைத்தால் அது அதிர்ஷ்டத்தின் தொடக்கம். கடன் வசூல். ரொம்ப நாளாக வராதுன்னு நினச்ச கைமாத்து பணம் அல்லது கடன் பணம் திடீர்னு உங்களை தேடி வரும். இது உங்களுடைய பணத்தடை நீங்குவதை குறிக்கும். சரி, 5வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? மன அமைதி. சில வீடுகளை எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, கோபம்னு நிம்மதியே இருக்காது. ஆனால் திடீர்னு கடந்த சில நாட்களாக
கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள எந்த சண்டையும் வராமல் எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு வெளியேறிடுச்சுன்னு அர்த்தம். அமைதியான தூக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. படுத்த உடனே நிம்மதியாக தூக்கம் வருவது, காலையில் எழும்போது சுறுசுறுப்பாக இருப்பது, மன அழுத்தம் குறைஞ்சி முகம் பொலிவடைஞ்சு எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஆன்மீக அறிகுறி தான். சரி நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் எந்த அறிகுறி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த அறிகுறிகள் இப்போதைக்கு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நாம் சில விஷயங்களை செய்யணும். என்னென்ன விஷயம் தெரியுமா? வீட்டை எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கணும், சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றணும், வாசலில் கோலம் போடணும், முக்கியமாக வாரம் ஒரு முறை கல் உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைக்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய உருவாகும். இது எல்லாத்தையும் தாண்டியும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் தானமும் தர்மமும் செய்யுங்க. உதவின்னு கேட்டால் ஓடி வந்து செய்யுங்க, பரவாயில்லை. அவங்கவுங்களுக்கு திருப்பி செய்யலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க. நீங்கள் யாருக்கும் எதிர்பாராமல் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்பாராத நேரத்தில் கடவுளே வந்து உங்களுக்கு உதவுவார். இது கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு வீடியோ போடும்போது நம்ம சில விஷயம் நல்லது தான் சொல்கிறோம், மக்களுக்கும் அது பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியும். கண்டிப்பாக சேனலை இன்னொரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட எனக்கு எதனா பற்றி பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த பற்றியும் பேசலாம். நன்றி, வணக்கம்.